அபிராமி அபிராமி பாட்டி என்ன கண்ணு குடுங்க, நான் பெருக்கிறேன். ஐயா வாணாம் கண்ணு, நீ போய் விளையாடிச்சாலும் நான் பெருக்கிக்கிறேன். சரி. எம்மாடி இந்த வலிக்கண்ணு எங்க போறேன்னு சொல்லிங்கனால இல்லையே, என்கிட்ட ஒண்ணு சொல்லலையே. சொல்லலையா? சரி நான் பாத்துக்கிறேன், நீ போகண்ணு. என்ன வீட்டு பொம்பளை வா காலையில எழுந்தம்மா வீட்டை பெருக்கினம்மா வேலைய பார்த்தமான்னு இல்லாம எங்கனா போய் குந்திக்கின்னு ஏதான கதை ஆந்துக்கின்னு இருப்பான். என்ன என்னத்த சொல்லி நான் பண்றது? இத பாருமா. என்னடா என்னமா வெறி நாய் தோத்தின்னு வர மாதிரி ஓடின்னு வர? ஏமா காமெடி பண்ணாதம்மா, இங்க பாருமா பேப்பர்ல என்ன போட்டுருக்கு பாருமா. பேப்பர்ல என்னடா போட்டிருப்பான்? ஒண்ணு வாங்கினா ஒண்ணு பிரின்னு போட்டிருப்பான், இல்ல கொலை கொலைன்னு போட்டிருப்பான். ஏமா இத பாருமா. இறா கொண்டா. நம்ம அபிராமி போட்டா பேப்பர்ல எதுக்கு வந்துக்குது? நானும் அப்படிதாம்மா நினைச்சேன். ஆனா அவங்க இல்லையாம்மா, விசாரிச்சு பார்த்ததான் தெரிஞ்சது அவங்க காஞ்சிபுரத்து கலெக்டரான். பேர் கூட சரண்யான்னு சொன்னாங்கம்மா. இம்மா நாள் அந்த மேட்டர் நம்மளுக்கு தெரியாம போச்சாம்மா. என்ன வேலித? அப்படியே அச்சா அசலா அபிராமிய உரிச்சு வச்ச மாதிரி இருக்குது. ஆமா, இந்த அம்மா போட்டவ இன்னத்துக்கு பேப்பர்ல போட்டு நிக்கிறாங்க. அம்மா காஞ்சிபுரத்துல இந்த அம்மா மீட்டிங்ல பேசினுக்கிறப்போ எவனோ ஒரு பேமான இந்த அம்மாவை சுட்டானாம்மா. ஐயோ அடப்பாவுமே, இவங்கள பாத்தீங்கன்னா நல்லவங்க மாதிரி தான் இருக்குது. இந்த அம்மா மேல யாருக்கு இன்னும் கோவம்னு தெரியலையே. சரி அது இருக்கட்டும், அபிராமா கேங்கம்மா. அதே நான் காத்தால வியாபாரத்துக்கு போக சொல்ல வீட்டை விட்டு கிளம்பி போச்சு. ஏதானா வேலைகளை தேடி நிக்குதா இல்ல அம்பிகாவை ஸ்கூல்ல சேர்க்கணும்னு சொல்லிக்கிச்சா? அதுக்கு அது இதுன்னு தெரியலையா? சரி எங்கம்மா போறேன்னு கேட்டா மனசு சங்கடப்படுமோ என்னமோன்னு நான் ஒன்னும் கேட்கலையேப்பா. மத்தியானம் சாப்பாடு கூட வரலையாம்மா? வரலையே. ஏன் வேலை? காத்தால இருந்து அபிராமிய வேற காணோம். ஒருவேளை இந்த அம்மாவை நினைச்சுக்கின்னு நம்ம அபிராமிய வாய் முன் சும்மாருமா. என்ன பாக்குற நீ? ஒழுங்கா பேப்பரை பாரு. மூஞ்சி மட்டும் தான் நம்ம அக்கா மூஞ்சி மாதிரி இருக்குது. ஹேர் ஸ்டைல்ல கண்ணாடிலாம் பார்த்தா வேற ஸ்டைலா இருக்குது. கரெக்டா பாரு. டேய் எனக்கு இன்னமும் மனசுக்கு ஒரு மாதிரியாக்குது. நீ வேணா ஒரு தபா போய் அபிராமி எங்கன்னு கோயில் குளத்துக்கு போயிருக்கான்னு தேடின்னு வாயா. நீ சொன்னா கேட்க மாட்டேமா, உன் திருப்திக்கு நான் போயிட்டு வரேன். சரி ஐயா இந்த அக்கா வந்துட்டாங்கம்மா. ஏகா 100 ஆயிஸ்கா உனக்கு. அம்மாடி அபிராமி எங்க போய் இந்த மைமா நாழியே? ஸ்வீட் ஆர்டர் எடுக்கிறதுக்காக கிருஷ்ணா பவன் போயிருந்தேம்மா. கிருஷ்ணா பவன்ல நமக்கு ஆர்டர் கொடுத்துட்டா. நல்லா ஆர்டர் கொடுத்தீங்கன்னாங்க போ. நீ பாட்டுக்கு கிளம்பி போய்க்கினே இவன் பாட்டுக்கு இந்த பேப்பரை கொடுத்து என் வயிற்றுல புளிய கரைக்கிறாமா. என்ன போட்டுக்கின்னு பாரு பாரு. அப்படியே ஒன்ன மாதிரியே இருக்குதுமா. வேலு யார் இவங்க? என்ன போட்டிருக்கா இதுல? அது வந்துக்கா இவங்க காஞ்சிபுரம் மாவட்ட கலெக்டருக்கா. இவங்க யாரோ சுட்டுட்டு இருக்காங்கக்கா. ஆனா பாக்கிறதுக்கு உன்ன மாதிரியே இருக்கிறாங்கக்கா. ஏக்கா எனக்கு ஒரு ஸ்மால் டவுட், ஒருவேளை உன் தூரத்து சொந்தமா இருப்பாங்களோ? என்ன வேலு, ஏன் சொந்தத்தை பத்தி எனக்கு தெரியாதா? இப்பதான் முதல் தடவையா இவாளை பாக்குறேன். ரத்த சம்பந்தமே இல்லாத 2 பேர் எப்படி ஒரே மாதிரியா இருக்க முடியும்? ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. அம்மாடி எனக்கு என்னமோ ரொம்ப பயமாகுது. அவங்க படிச்சவங்க, கலெக்டர் வேறையா, 1000 எதிரிங்க இருப்பாங்க. எவன் எங்க இருப்பான்னு யாரு கண்டா? எவனாவது ஒருத்தன் போட்டு தள்ளி இருப்பான். இந்த பாரு, எதுக்கும் நீ வெளில போயிட்டு வர சொல்ல ஜாக்கிரதையா இருந்துக்க கண்ணு. என்னத்துக்கு வம்பு?
ஏக்கா ஒரு 4 நாள் நீ வெளியே போதக்கா வீட்லயே இருக்கா. அதான் கரெக்ட். நீங்க என்ன பேசுறே? நீக்கும் அவளுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு? அவ யாரோ நான் யாரோ. நன்னா இருக்கு. மொட்டை தலைக்கும் முழங்காலுக்கும் முடிச்சு போடுறேன். போங்கோ போய் வேலையை பாருங்க. என்னம்மா இது? ஆ? அக்கா சொல்லும்போது ப்ளோ நல்லா தான் இருக்குது. என்னது? ஆனா லாஜிக்கா மொட்டை தலைக்கும் முழங்காலுக்கும் எப்படி முடிச்சு போட்டு இதை புடிச்சுக்கோமா, நான் வரேன். என்னடா இது? அச்சு அசல அப்படியே அபிராமி மாதிரி ஆக்கிது. அபிராமியானா இல்ல வேற யாரானுவா? ஒரு வேளை கிராபிக்ஸா? இன்னத்த யார் கண்டாங்க? சரி நம்ம வேலையை நாம பாப்போம். பாத்தீங்களா எப்படி தலை குனிஞ்சு நிக்கிறான்னு? ஒரு வேலைய ஒழுங்கா முடிக்க துப்பல. நீ எல்லாம் எதுக்கு பேண்ட் ஷர்ட் போட்டுட்டு இருக்க? போய் புடவை சுத்திட்டு வா. பாருங்க, ஏதோ தவறு நடந்திருக்கலாம். ஆனா நான் ஒரு போலீஸ் ஆபீசருங்கிறத நினைச்சு கொஞ்சம் மரியாதையா பேசுங்க. உனக்கு என்ன மரியாதை வேண்டி கிடக்கு? நீ வெளியில தான் ஏசி, ஆனா இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் கூலிக்கு வேலை செய்யற ஆளு நீ ஒருத்த. கலெக்டர் கதையை முடிக்கிற, குவாரியை திருப்பி எடுக்கிறேன்னு நேத்து வாய்க்கீழியே பேசுன. உன்னையாவது உருப்படியா செய்ய முடிஞ்சதா உன்னால? அப்புறம் எதுக்கு உனக்கு கோபம் வருது? இல்லம்மா, அந்த மும்பை வீராவை நம்பி நான் ஒப்படைச்சேன். ஆனா அவன் இப்படி சொதப்பா நான் கொஞ்சம் கூட நினைச்சு பார்த்தேன். உன் வாக்கியனால எனக்கு தேவையில்லையா? என் ரத்தம் கொதிக்குது. இந்நேரம் அந்த சரணியா செத்து இருக்கணும். என் பெத்த வயிறு பத்திட்டு எரியிற மாதிரி அவளோட உடம்பு பத்திட்டு எரிஞ்சிருக்கணும். எதுவுமே நடக்கலையே. அவனுக்கு 50 லட்சம், உனக்கு 20 லட்சம்னு கை நீட்டி வாங்கினல. இந்த பணத்தை உன் ஆயுசுக்கு பார்க்க முடியுமா? உன் உடம்பு கூசல. அந்த வீரா சும்மா வீரா வீரான்னு அவன் புராணத்தையே பாடிட்டு இருக்க. அந்த சரண்யா கிட்ட அந்த வீராவோட பருப்பு வேகலாம் தெரிஞ்சு போச்சுல. ஆனா ஒரு விஷயம் மட்டும் நல்லா புரிஞ்சுக்கிட்டாயா? நீ அந்த வீரா தோ இவரு எல்லாருமே வாயில தான் வால் வீசிட்டு இருக்கீங்க. இனிமேல் உங்களை நம்பி பிரயோஜனம் இல்லையா? நானே ஹாஸ்பிடல் போய் நேரா போய் அந்த கலெக்டர் போட்டு தள்ளுறேன். ஏய் தெய்வானே, நான் சொல்றத கேளு. நீங்க என்ன சொல்ல போறீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அவளை கொன்னுட்டா என்ன தூக்குல போடுவாங்க, அவ்வளவுதானே? போடட்டும். என் புள்ளைய கொன்னவள நானே கொன்னேங்கிற சந்தோஷத்துல செத்து போறேன். அவசரப்படாத தெய்வானே, பொறுமையாய். உனக்குள்ள இருக்கிறது புள்ளைய இழந்த சோகம் மட்டும்தான். எனக்கு புள்ள, தொழில், சாம்ராஜ்யம் எல்லாத்தையும் நான் இழந்திருக்கேன். அந்த இழப்போட வலி என்னன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும். இனிமே மத்தவங்களை நம்பி பிரயோஜனம் இல்லை. நானே பாத்துக்கிறேன். அண்ணாச்சி, எனக்கு இன்னொரு சந்தர்ப்பத்தை கொடுங்க. கண்டிப்பா அந்த பொம்பளை நான் போட்டு வந்துடுறேன். டேய், ஒரு தடவை கொடுத்ததுக்கே உன் வேலையை காமிச்சிட்டேன். காசுப்பட்டு உன்னை வளர்த்து ஆளாக்குன என்னையே நீ ஏமாத்த. மும்பை தாதா வீரான்னு நீ சொன்னது அத்தனையும் போய் அண்ணாச்சி, லோக்கல் ஆளை வச்சு நீ வேலையை முடிச்சிருக்க. அதனாலதான் அவ பொழைச்சிட்டா. அண்ணாச்சி, நான் கனவுல கூட உங்களுக்கு துரோகம் பண்ணு நினைக்க மாட்டேன். என்ன நம்புங்க. உன்னை நம்பி மோசம் போனது போதும். என் மூஞ்சில முழிக்காத, வெளியே போ. அண்ணாச்சி, கெட் அவுட். தெய்வானே, நீ கவலைப்படாத. அவ பொழைக்க மாட்டா. இந்த அண்ணாச்சி அவளை பொழைக்க விட மாட்டான்.
வீரா, சொல்லுங்க தேவராஜ் சாப். கலெக்டர் செத்துட்டாங்கங்கிற நியூஸ் உங்க ஊரு மீடியாவுல எல்லாம் வந்திருக்குமே, இப்ப சந்தோஷம் தானே? ஏய், வெறுப்பேத்தாதையா. நீ இப்படி என் மூஞ்சில கரிய பூசுவன்னு நான் நினைக்கவே இல்லை. அண்ணாச்சி சொன்ன வேலையை நீ கச்சிதமா முடிப்பேன்னு தானே நான் இங்கிருந்து அங்க வந்து உங்ககிட்ட இந்த வேலையை ஒப்படைச்சேன். ஆனா காரியத்தை கெடுத்துட்டியா? என்ன சொல்றீங்க தேவராஜ் சாப்? கலெக்டர் சரண்யா இன்னும் சாகல, உயிரோட தான் இருக்கா. இருக்கா தேவராஜ் சாப்? நீங்க எதுக்கும் இன்னொரு தடவை ரீகன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. தேவையே இல்லை. இப்பதான் ஆஸ்பத்திரில இருந்து போன் பண்ணி சொன்னாங்க, அபாய கட்டத்தை சரண்யா தாண்டிட்டான்னு. அவளுக்கு இன்னும் சுயநனவு மட்டும்தான் வரல. அவளுக்கு சுயநனவு வந்துருச்சுன்னு வை, நாங்க எல்லாரும் அவ்வளவுதான். எங்களை நாங்களே கொள்றதுக்காக தான் உனக்கு வந்து காசு கொடுத்தோமா? வெக்கமா இல்ல உனக்கு? என்னால நம்ப முடியல தேவராஜ் சாப். நான் அனுப்பின ஆளு கத்திய விட ரொம்ப ஷார்ப்பானவ. அவ வெச்ச குறி என்னைக்குமே மிஸ் ஆனதில்ல. சும்மா வீரவசனம் பேசாத வீரா. உன்ன மாதிரி லோக்கல் கில்லர்ஸ் 1000 பேர் எனக்கு தெரியும். அதெல்லாம் சொதப்பிடுவான் தானே. இங்கிருந்து மும்பை வந்து உன்னை பார்த்து காசு கொடுத்தேன். அதை போய் கெடுத்துட்டியா? என்ன நீங்க ரொம்ப அவமானப்படுத்துறீங்க தேவராஜ் சாப். என் அண்ணாச்சி என் மூஞ்சில காரிய துப்புனாரியா. கமிஷன் அடிக்கிறதுக்காக தான் நான் உன்னை எல்லாம் கமிட் பண்ணதா போய் சொன்னேன். லோக்கல்ல இருக்கிற எவங்கிட்டே கொஞ்சம் காசை கொடுத்துட்டு மிச்சமெல்லாம் நான் சுருட்டிட்டேன்னு என்னை கேவலப்படுத்துற. பேசுறான் பார் பேச்ச. என் சகோதர மாதிரி இருந்தவர் என்ன நீ வெளியே போடான்னு என்ன அவமானப்படுத்திட்ட. அந்த நேரத்துல நீ மட்டும் இருந்திருந்தா சுட்டு பொசுக்கி இருப்பேன். என் வாழ்க்கையில நான் இவ்வளவு பெரிய அவமானத்தை சந்திச்சதில்லை. ஜாக்கிரதை தேவராஜ் சாப். முடு. நேர்ல மாட்டினா குணமாக்கிடுவேன். தபர் வீரா, செய்யற தொழில முதல்ல நேர்மை இருக்கணும். நீ காசுக்கு நேர்மையா இல்ல, செய்யற வேலையிலும் யோகிதையா இல்ல. பேசாம இதெல்லாத்தையும் விட்டு அடிச்சுட்டு ஏதாவது கோயில் வாசல் பிச்சை அடியா. அடி வயிற்றுல கத்துனா எல்லாம் சரியா போயிடுமா? சொல்லைய 50 லட்சம் வாங்கியிருக்க, அதுக்கு என்ன பதில் சொல்ல போற? ஹாஸ்பிட்டல்ல இருந்து அந்த சரண்யா உயிரோட வெளியில போக மாட்டா தேவராஜ் சாப். உள்ளே வச்சு கதையை முடிச்சிடுற. இந்த தடவை மட்டும் நீ சொன்னது மிஸ் ஆச்சுன்னா உனக்கும் எனக்கும் இருக்கிற ஃப்ரெண்ட்ஷிப் இதோட முடிச்சுக்கிறேன். பார்த்துக்க. காசுக்கு ஆசைப்பட்டு உன்னை வளர்த்து ஆளாக்கின என்னையே நீ ஏமாத்திட்ட. உன்னை நம்பி மோசம் போனது போதும். என் மூஞ்சில முழிக்காத, வெளியே போ. Get out. ஒரு வேலையை ஒழுங்கா முடிக்க துப்பல. நீ எல்லாம் எதுக்கு பேக் ஷர்ட் போட்டுட்டு இருக்க? போ போய் புடவை சுத்திட்டு வா. ஒரு நிமிஷம் கொஞ்சம் நகருங்க. சார் இங்க பாருங்க, ஷூ ஸ்டெப் இருக்கு பாத்தீங்களா? ஆமா சார். அதை யாரும் அழிச்சிட வேண்டாம். வரமா வாங்க, கான்ஸ்டபிள் நோட் பண்ணிக்கோங்க. வரமா வாங்க. ஓகே சார். இந்த வழியா தான் வந்திருக்காங்க. வெப்பன்ஸை இங்க எங்கேயாவது வச்சிருந்துருக்காங்க.
இங்க வந்து பாருங்க. இங்க இருந்து தான் Yes, கேம் sir. பண்ணிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா இங்க இருந்து பார்த்தா ஸ்டேஜ் கரெக்டா தெரியுது. சோ ஸ்னைப்பர் ஷாட் இங்க இருந்து அடிச்சாங்கன்னா க்ளீன் வியூ ஸ்டேஜ். இங்க இருந்து தான் சுட்டிருப்பாங்க. இங்க பாருங்க, இங்க இருக்கிற கால் தடம் அங்க இருந்து தான் வந்திருக்கு. இமிடியேட்டா ஃபாரன்சிக் இன்ஃபார்ம் பண்ணி கால் தடத்தை பார்க்க சொல்லணும். நோட் பண்ணிக்கங்க. கான்ஸ்டபிள், Sir. ஃபாரன்சிக் இன்ஃபார்ம் பண்ணி அவங்க வர வரைக்கும் இங்க யாரையும் அலோ பண்ண வேண்டாம். ஓகே சரியா? சார். இந்த பில்டிங் ஃபுல்லா நம்ம கண்ட்ரோல்ல Okay, இருக்கு. sir. ஓகே, வாங்க.